ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்கிமிட்டா இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நாம் ஒரு புது டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி அது, ஓகேவா? அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய டிவைஸ்குள்ளே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். இதை நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற நிறையா டிவைசஸில் நம்ம பார்க்குறது தான். லைக் என்ன மாதிரியான டிவைசஸ்னால் வாஷிங் மிஷினு, ஸ்மார்ட் ஏசி, கார் இன்ஜினு, ஸ்மார்ட் வாட்ச், இது எல்லாத்துலேயுமே எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்களா, அதில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைக்கிள் சுற்றுதுல, லைக் சைக்கிள்னு எதாவது மீன் பண்ணுறேன்னா அந்த வாஷிங் மிஷினோட டைமர் கவுண்ட்டு, வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரை ப்ளஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்து அதுக்கு சில ஸ்பின்ஸ் எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது எம்பெடட் சிஸ்டம் தான். அதே மாதிரி ஸ்மார்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூமோட டெம்பரேச்சர் கெஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுதில்ல, இதுவுமே அதுதான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக 3 பார்ட்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராசஸர் ரெண்டாக பிரியும். மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒன்று, மைக்ரோ ப்ராசஸர்னு ஒன்று. இதுதான் எம்பெடட் சிஸ்டத்தோட பிரெயினே. லைக் எப்படி கம்ப்யூட்டருக்கு சிபியூ தான் பிரெயின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் தான் எம்பெடட் சிஸ்டத்தோட பிரெயின். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச என்னென்ன மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, இன்டெல் 7, இன்டெல் 3A, இதுனா டைமென்சிட்டி இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் இருக்குது மொபைல்ஸில். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேமு, ரோமு, அதை வியூ பண்ணுறதுக்கு இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அதுவே மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மைக்ரோ ப்ராசஸரில் சொன்னேன்ல, ரேமு, ரோமு, இன்புட் அவுட்புட் டிவைஸு இதெல்லாமே அடிஷ்னல் ஆட் பண்ணிட்டு. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரில் இது எல்லாமே இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளேயே இருக்கும். இன்க்ளூடிங் மைக்ரோ ப்ராசஸருமே மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கும். இது என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இன்பில்ட்டாக ஆல்ரெடி அதிலே இருக்கிறனால நம்மளால் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இன்புட் அவுட்புட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லைக் சென்சார், பட்டன்ஸ், மோட்டார்ஸ், நம்ம கொடுக்குற எந்த மாதிரி வேணும். ஒரு பட்டன் போட்டோம்னா லைக் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா லைட் எரியுதுல்ல, இதெல்லாமே இன்புட் அவுட்புட் வேல்யூஸில் வரும். ஸோ இப்போ எம்பெடட் சிஸ்டத்துக்கும் நார்மல் கம்ப்யூட்டருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மல்டி டாஸ்கிங் பண்ணும். அதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எம்பெடட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் பண்ணுறதுக்காக தான் அதை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நார்மல் கம்ப்யூட்டருக்கு ஹை பவர் யூசேஜ் தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டி நிறைய எடுக்கும். எம்பெடட் சிஸ்டத்துக்கு சும்மா ஒரு பேட்ரி இருந்தாலே போதும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகிக்கும். நார்மல் கம்ப்யூட்டர் டிலே நடக்கிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நார்மல் கம்ப்யூட்டரில் ஓஎஸ் அப்டேட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஆன்டிவைரஸ் பேக்கப் எடுங்க, ஆன்டிவைரஸ் பேக்கப் எடுங்கிற நிறைய விஷயம் சொல்லும். எம்பெடட் சிஸ்டத்தில் ஆல்மோஸ்ட் 0 மெயின்டெனன்ஸ், நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் எம்பெடட் சிஸ்டத்தோட பேசிக்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எம்பெடட் சிஸ்டத்தில் எப்படி ஒரு கோடிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.